இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பிரியமானவர்களே, பலவீனத்தோடு இருக்கிறீங்க, வியாதியை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கல்வாரி சிலுவையில நம்முடைய நோய்களை இயேசப்பா சுமந்திருக்கிறார். எந்த பலவீனத்தை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இந்த பலவீனங்கள் ஒரு விடுதலை, அற்புதம், அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு சகோதரிக்கு வயிற்றுல திடீரென ஏற்பட்ட கட்டியினால ரொம்ப வயிறு வலியில அந்த சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது சர்ஜரி பண்ணி தான் அந்த கட்டியை எடுக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சகோதரியால் மன வேதனையை தாங்கிக் கொள்ள முடியல. ஏசப்பா, எனக்கு சர்ஜரி ஆகக்கூடாது, எந்த ஆயுதங்களும் என்னுடைய சரீரத்துல படக்கூடாது, எனக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு நீர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி போராடி அந்த சகோதரி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக போதகர் ஹாஸ்பிட்டல்லையே கடந்து போய் தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த போதோ இதோ வயிறு வலியினால வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு அப்பொழுதே வயிறு வலியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாராம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது வயிறு வலி மாறியது. அது மாத்திரம் அல்ல, அந்த சகோதரிக்கு கட்டி இருந்த இடமே தெரியாத அளவிற்கு அந்த இடம் அப்படியே நார்மல் ஆச்சான். டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த சகோதரி கூப்பிட்டு, எனக்கு ஏசப்பா அற்புதத்தை செய்தார், ஏசப்பா அதிசயத்தை செய்தார், என்னுடைய கட்டி எல்லாம் மாறி போனது என்று சொல்லி அவங்களுக்கு அந்த கட்டி இருந்த அந்த வயிற்று பகுதியை டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காமிக்கும் போது அவங்களே மிரண்டு போனார்களாம். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு சுகத்தோடு கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, ஏசப்பா அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, அவரை தேடும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டா உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். கல்வாரி சிலுவையில நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏறப்பெற்ற ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரே, உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ, அதிசயம் செய்யாமல் இருப்பாரோ, நோய்களை அவர் குணமாக்குவார், அற்புதம் நடக்கும். செபிப்போம். நேசிக்கிறேன் நல்ல தகப்பன், இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர், நோய்களை சிலுவையில சுமத்திருக்கிறீரப்பா. நாங்கள் சுமக்க தேவையில்லைப்பா. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அறுக்கப்படுவதாக. ரிபா லபா சந்த நிகரபா லபரபா. வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா கட்டி பலவீனங்கள், யூட்ரஸ் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், கிட்னி பகுதியில் இருக்கிற பலவீனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எசப்பா, லிவர் பகுதி மற்றும் ஆண்டவரே லங்ஸ் பகுதி என்னென்ன பிரச்சனைகள் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹார்ட் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுபடியாய் செபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். எவ்வளோ மெடிசன் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். சுகர் பலவீனங்கள், பிரஷர் பலவீனங்கள், கொலஸ்ட்ரால் பலவீனங்கள், முட்டுவலி பலவீனங்கள், கைகள் கால்கள் நரம்பு பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் பலவீனங்கள், தலைவலி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா லபா இந்த நிகரபல பரபா. ஆவியானவராலேயே செய்கிறார். அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா. ஜாயிண்ட், எலும்பு, நரம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் மாறுங்கப்பா. சாப்பிட முடியாதபடி ஒரே வாமிட்டிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த பலவீனங்கள் மாறி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். காய்ச்சல் பலவீனங்கள், சளி பலவீனங்கள், இருமல் பலவீனங்கள், ஆஸ்துமா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆண்டவர் ஏசப்பா, நீ சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, கற்பிணிகளை ஆசீர்வதி, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதி. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும். வேலை இல்லையே என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. நல்ல ஜாபு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கங்களையும் மாற்று, குடும்பங்களை சமாதானத்தை கொடு. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க பலவீனங்களை அவர் மாற்றியிருக்கிறார். எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது. அவர் அற்புதத்தை செய்திருக்கிறார்.
உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக உங்களோடு எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.